வணக்கம் மக்களே, இன்னைக்கு பாத்தீங்கன்னா let's unbox it. இது நிஜமாலே 200 கிராம் வெயிட் தானா அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா அந்த போன் பாத்தீங்கன்னா 203 கிராம் வெயிட், 9.3 mm திக்னஸ் உள்ள போன். ஆனா பாத்தீங்கன்னா வெயிட் அந்த அளவுக்கு எனக்கு தோணல. ஒரு 190 கிராம் 185 அந்த அளவுக்கு தான் தோணுச்சு. வெயிட் மேனேஜ்மெண்ட் பாத்தீங்கன்னா இந்த போன்ல ரொம்பவே நல்லா பண்ணிருக்காங்க. 20:9 அந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோல கொடுத்தனால 9.3 mm திக்னஸ் இருந்தாலுமே கையில ஹோல்ட் பண்ணி யூஸ் பண்றதுக்கு நல்லாவே இருக்கு. யோசிக்க வேண்டிய விஷயம், கேஸ் போட்டீங்கன்னா கொஞ்சம் பல்கா தான் தெரியும். மத்தபடி ஃபார்ம் ஃபேக்டர் வந்து இந்த போன்ல சூப்பரா கொடுத்துருக்காங்க. சரி, இந்த போனோட மெயின் ஹைலைட் என்ன, மெயின் செல்லிங் பாயிண்ட் என்னன்னா இதோட டிஸ்பிளே தான். 6.5 inch சூப்பர் ஆம்லெட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. சூப்பர் ஆம்லெட்ன்றனால கலர்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கு, கான்ட்ராஸ்ட் எல்லாம் பீக்ல இருக்கு, பிரைட்னஸ்மே ரொம்ப நல்லாவே கொடுத்துருக்காங்க. வெறும் 450 நெட்ஸ் தான் பிரைட்னஸ் சொல்றாங்க. இது வந்து ஒரு ஆவரேஜான பிரைட்னஸ் தான். ஆனா பாத்தீங்கன்னா இந்த 450 நெட்ஸ் இன்டோர்லயும் சரி அவுட்டோர்லயும் சரி யூஸ் பண்றதுக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. பிரைட்னஸ் லெவலும் சூப்பரா இருக்கு. சோ இந்த டிஸ்பிளேல படம் பாக்குறதா சரி, எல்லாத்துக்குமே மீடியா எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்துக்குமே இந்த டிஸ்பிளே சூப்பரா இருக்கு. அதுவும் இல்லாம அந்த பஞ்சுவல் கேமராமே ரொம்பவே சிறுசா கொடுத்ததுனால எனக்கு அது பெரிய பிரச்சனையா தெரியல. சோ 20,000 ரூபாய்க்குள்ள பெஸ்ட் டிஸ்பிளே உள்ள போன் எதுன்னு கேட்டீங்கன்னா அடிச்சு சொல்லுவேன், அது சாம்சங் M31s தான் அப்படின்ட்டு. இந்த போனோட ரெசல்யூஷன் பாத்தீங்கன்னா 1080p தான், ஃபுல் HD பிளஸ் தான் ரெசல்யூஷன் கொடுத்துறாங்க. வெறும் 60 Hz தான் கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட்ல இப்ப வர போன்ஸ் எல்லாத்துலயுமே ஹையர் ரெஃப்ரெஷ் கொடுத்துட்டு இருக்காங்க. சோ இந்த போன்ல 60 Hz கொடுத்தது கண்டிப்பா ஒரு நெகட்டிவ் தான். ஆனா இதை சமாளிக்கிற விதமா சாம்சங் என்ன பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா பேஸ் வேரியன்டே பாத்தீங்கன்னா 6GB RAM கொடுக்குறாங்க. சோ 6GB RAM இருக்கறனால சாம்சங்கோட One UI 2.0 இருக்கறனால ஆப்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஃபாஸ்டாவே லோட் ஆகுது. இதே 90 Hz இருந்துச்சுன்னா ஸ்னாப்பியா இருக்கும், ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். அதை ஓரளவுக்கு ஈக்குவல் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. நான் இன்னும் ஹெவியான ஆப்ஸ்லாம் யூஸ் பண்ணல, லைட்டான ஆப்ஸ் யூஸ் பண்ணி பார்த்தேன். அதுவும் ரொம்பவே ஃபாஸ்டா இருக்கு. அது காரணம் பார்த்தீங்கன்னா UFS 2.1 ஸ்டோரேஜ் டைப்மே கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால ஆப் லான்ச்சிங் ஸ்பீட்லாம் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்கு. ஸ்டோரேஜை பத்தி பேசும்போது பேஸ் வேரியன்ட்ல 6GB RAM 128GB ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. அதுவுமே உங்களுக்கு பார்த்தனா மைக்ரோ SD கார்டு ஸ்லாட்டுமே கொடுத்துருக்காங்க. போன் ஆன் பண்ணே பாத்தீங்கன்னா அப்டேட் கேட்டுச்சு. சோ One UI வந்து ரொம்பவே நல்லா ஆப்டிமைசேஷன் பண்ணிருக்காங்க. அப்டேட்ஸ்மே இதே மாதிரி கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா சூப்பரா இருக்கும். சாஃப்ட்வேர் பொறுத்த அளவுக்கு எனக்கு அந்த S20 Note 20ல என்ன இருக்குமோ அதே சாஃப்ட்வேர் கொடுத்தது ரொம்பவே வரவேற்கத்தக்கது. சோ டிஸ்பிளே சாஃப்ட்வேர் வரப்ப A+ கொடுத்துடலாம். சோ ரொம்ப பெரிய பேட்டரி இருந்தாலும் இதோட வெயிட் கம்மியா இருக்கு. முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இதான் பிளாஸ்டிக். கிளாஸும் பிளாஸ்டிக்கும் சேர்ந்து செஞ்சது. இதுக்கு முன்னாடி இருக்க போன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா M சீரிஸ்ல பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணாங்க, கொஞ்சம் சீப்பா இருக்கும். ஆனா இது கொஞ்சம் பார்க்க கிளாஸ் மாதிரியே இருக்கு, தொட்டு யூஸ் பண்றதுக்குமே கொஞ்சம் பிரீமியம் ஃபீல் கொடுக்குது. அதுவுமே இல்லாம இதை கொடுத்தனால வெயிட்டுமே கம்மியா இருக்கு. கண்டிப்பா கிளாஸ் கொடுத்தனால ஓவர் வெயிட்டா இருந்திருக்கும். சோ அது வரைக்கும் ரொம்ப நல்லது. ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா கார்னிவோட Gorilla Glass 3 ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. இது AMOLED டிஸ்பிளேன்றனால ஆல்வேஸ் ஆன் ஃபங்க்ஷனுமே கொடுத்துருக்கு. நிறைய பேர் AMOLED டிஸ்பிளே கொடுப்பாங்க, ஆனா அந்த ஆல்வேஸ் ஆன் ஃபங்க்ஷனை கொடுக்க மாட்டாங்க. சாம்சங் கொண்டு வந்திருக்குது உண்மையிலே சூப்பரான விஷயம். இந்த போன்ல நெகட்டிவான விஷயம் ஒண்ணு இருக்கு. இன்ஃபேக்ட் நிறைய பேருக்கு பிடிக்காத விஷயமே அதுதான், ப்ராசஸர். இதுல எக்ஸினோஸோட 9611 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் பழைய சிப். இதுக்கு முன்னாடி வந்த போன்ல நிறைய போன்ல பாத்துருக்கோம். சோ இந்த பட்ஜெட்ல வர மத்த செக்மெண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா Snapdragon 730G 720G கொடுக்குறாங்க. அதோட கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் பவர் கம்மியான சிப் தான். நிறைய கேமர்ஸ் இல்ல கேமிங் நிறைய விளையாடுறவங்க என்ன கேக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா இது ஒரு நல்ல போன் ப்ரோ, எல்லாமே சூப்பரா கொடுத்துருக்காங்க, ஆனா இந்த 9611 வந்து கேமிங்க்கு தாங்குமான்னு தான் தெரியல அப்படின்னு கேக்குறாங்க. சோ அவங்களுக்காகவே நான் இந்த கேமிங் டெஸ்ட் வீடியோ பண்ணலாம்னு இருக்கேன். பப்ஜி, கால் ஆஃப் டியூட்டி எல்லா கேமையுமே ஏத்தி போட்டு அடிச்சு துவச்சு இந்த 9611 தாங்குமா இல்ல சாகுமான்னு தான் டெஸ்ட் பண்ணி பார்க்க போறேன். அந்த வீடியோ கூடிய சீக்கிரம் நம்ம சேனல்ல வரப்போகுது. சோ மறக்காம சேனலை செக் பண்ணி பாருங்க. கேமிங்கை தவிர்த்து மற்ற டே டு டே யூசேஜ் எல்லாம் பார்க்கும்போது இந்த சிப் வந்து கண்டிப்பா தாங்கும். அவ்வளவு மொக்கையான சிப் எல்லாம் கிடையாது. கேமிங் மட்டும் எப்படின்னு தெரியல, அதை டெஸ்ட் பண்ணிட்டு நான் சொல்றேன். ஃபுல் ரிவ்யூல பார்க்கலாம். கேமராஸ் பேக்ல பாத்தீங்கன்னா 4 கேமராஸ் கொடுத்துருக்காங்க. மெயின் கேமரா பாத்தீங்கன்னா 64 மெகா பிக்சல் f1.8 அப்பச்சர் சைஸ்ல கொடுத்துருக்காங்க. இதுல இருந்து வர போட்டோஸ் எல்லாம் ரொம்ப நல்லா தான் இருக்கு, கலர்ஸும் நல்லா தான் இருக்கு. நான் அதிகமா போட்டோஸ் எடுக்கல, இன்னைக்கு தான் போன் கைக்கு வந்துச்சு.
கண்டிப்பா இந்த கேமரா பத்தி நிறைய பேர் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டீங்கன்னா இதுக்கு தனியா ஒரு கேமரா டெஸ்ட் வீடியோ பண்றேன், கமெண்ட்ல கேளுங்க. செகண்ட் பாத்தீங்கன்னா ஒரு 12 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட். சாம்சங்கோட அல்ட்ரா வைட்லாம் இன்னுமே கொஞ்சம் அதிகமான அல்ட்ரா வைட் கொடுக்குது, இதுவுமே நல்லா இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா வழக்கம் போல 5 மெகா பிக்சல் டெப்த் சென்சார், 5 மெகா பிக்சல் மேக்ரோ சென்சார். இந்த டெப்த் சென்சார் வச்சு லைஃப் ஃபோக்கஸ் ஆப்ஷன்லாம் கொடுக்குறாங்க, அது கொஞ்சம் நல்லா இருக்கு. மேக்ரோ கேமரா நான் அதிகமா யூஸ் பண்ண மாட்டேன், இப்போதைக்கு எடுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு ஒர்த்து இல்ல, ஓரளவுக்கு சுமாரா தான் இருக்கு. ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா 32 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இது சோனியோட சென்சார். இண்டோர்ஸ்ல எடுக்கிறப்ப இந்த செல்ஃபி சூப்பராகவே இருக்கு. லோ லைட்ல தான் எப்படி இருக்குன்னு தெரியல, கண்டிப்பா டெஸ்ட் பண்ணிட்டு ஃபுல் ரிவ்யூல சொல்றேன். வீடியோ கெப்பாசிட்டி வரப்போ 4K 30 வரைக்கும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுத்திலயுமே எடுத்துக்க முடியும். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா 4K 30 fpsல எடுத்துகிட்டு இருக்கேன். கலர்ஸ்லாம் சூப்பராக இருக்குது, கான்ட்ராஸ்ட்டும் நல்லா இருக்குது. மைக் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். ஆனால் ஸ்டெபிலிட்டி கிடையாது, ஸோ கண்டிப்பாக ஷேக்னஸ் தெரியுது லைட்டாக மூவ் ஆகிறப்ப. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஒன்றாலே நல்லாவே ஷேக் ஆகுது. இப்போ 1080pல எடுத்துகிட்டு இருக்கேன், சூப்பர் ஸ்டடி மோட் ஆனில் வச்சுருக்கேன். இப்போ உங்களுக்கு நல்லா தெரியும், வாக் பண்ணிகிட்டு இருக்கும்போது கூட ஸ்டெபிலிட்டி சூப்பராக இருக்குது. பட் கொஞ்சம் க்ராப்பாக இருந்தாலுமே வீடியோ ஷேக் இல்லாமல் இருக்குது. இதுலேயுமே கலர்ஸ் நல்லா இருக்குது, பட் 4K அளவுக்கு இல்லை. மைக் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். இப்போ 4K 30 fpsல எடுத்துகிட்டு இருக்கேன். ஃப்ரண்ட் கேமராவில் 4K இருக்கிறது உண்மையில ரொம்ப சூப்பரான விஷயம். டீட்டெயில்ஸு கலர்ஸ் எல்லாம் செம்மையாக இருக்குது. விளாக் யாராவது பண்ணணும் இல்லை யூடியூப் வீடியோஸ் எடுக்கணுன்ட்டா இந்த 4K கேமரா சூப்பராக இருக்கும். ஃப்ரண்ட்லேயும் 1080p 30 வரைக்கும் ஆப்ஷன் இருக்குது. பட் பேக்கில் 1080p 60 இல்லாத ஒரு குறை தான். சாம்சங் பாத்தீங்கன்னா இந்த போனை மான்ஸ்டர் அப்படின்னு மார்க்கெட்டிங் பண்றாங்க. இதுக்கான மெயின் ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா பேட்டரி தான். இதுல 6000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஜென்ரலாவே எம் சீரிஸ்ல இந்த அளவுக்கு பேட்டரி கொடுப்பாங்க. சோ இந்த அளவுக்கு பேட்டரினால எப்படி போட்டு யூஸ் பண்ணாலும் கண்டிப்பா ஒரு நாள் வரைக்கும் வரும். நார்மல் யூசேஜரா இருந்தீங்கன்னா கண்டிப்பா 1.5 நாள் வரைக்கும் வரும். எம் சீரிஸ்ல இது எப்பவுமே கொடுக்கறதான, இதுல என்ன ஸ்பெஷல் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுல 25 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்கு. இது உண்மையிலேயே கொஞ்சம் சூப்பரான விஷயம் தான். அந்த டைப் சி கேபிளை வச்சு உங்களால ரிவர்ஸ் சார்ஜிங் பண்ணிக்க முடியும். இது ஒரு பவர் பேங்க் மாதிரி கூட உங்களால யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த போன்ல பிங்கர் பிரிண்ட் பாத்தீங்கன்னா சைட்ல கொடுத்துருக்காங்க. சாம்சங்கோட பிங்கர் பிரிண்ட் வந்து எனக்கு அந்த அளவுக்கு சூப்பரா இருக்குன்னு சொல்ல முடியல. ஒரு சில இதெல்லாம் இருக்கு, நான் ரிவ்யூல ஃபுல்லா சொல்றேன் யூஸ் பண்ணி பார்த்துட்டு. சிங்கிள் ஸ்பீக்கர் தான் கொடுத்துருக்காங்க, ஹெட்போன் ஜாக் கூட கொடுத்துருக்காங்க. பிரைசிங் பத்தி பார்க்கும்போது இதோட பேஸ் வேரியன்ட் வந்து 6GB RAM 128GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் 19,500 ரூபாய்க்கு இருக்கு. பிளாக் அண்ட் ப்ளூ ரெண்டு கலர்ல இருக்கு. என்கிட்ட இருக்கிறது பிளாக் தான், நான் வாங்கியிருக்கோம் அந்த பேஸ் வேரியன்ட் தான். இதுல 8GB RAM 128GB வேரியன்ட் கூட இருக்கு, அது வந்து 22,000 ரூபாய்க்கு இருக்கு. அது அந்த அளவுக்கு எனக்கு கேட்டா இந்த போனை பத்தி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, நான் ரிப்ளை பண்றேன். இந்த போனை பத்தி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனல்ல அடுத்தடுத்த வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கு. சோ மறக்காம நம்ம சேனலை செக் பண்ணி பாருங்க. இந்த போனை பத்தி ஹானஸ்டான ரிவ்யூ கொடுக்குறேன். ஏன்னா இது வந்து ரிவ்யூ யூனிட் கிடையாது, காசு போட்டு வாங்கின ரீட்டைல் யூனிட். அப்கோர்ஸ் என் ஃப்ரெண்டு தான் காசு போட்டு வாங்கினா, இருந்தாலும் ஹானஸ்டான ரிவ்யூ நம்ம சேனல்ல கூடிய சீக்கிரம் வந்துகிட்டே இருக்கு. இது வரைக்கும் நான் பேசுறது உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அடுத்து நல்லதொரு வீடியோல பார்க்கலாம். நன்றி.